அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழன் சேனல். இப்படிக்கு அருண். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகிழன் சேனல் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக எழுதின குரூப் 2A ப்ரிலிமினரி மெயின்ஸ் எக்ஸாமில் விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், அடுத்து மும்மடி ஆகுபெயர், இருபெருட்ட ஆகுபெயர், இருமடி ஆகுபெயர், அடையெடுத்த ஆகுபெயர் இப்படிலாம் கேட்டிருந்தாங்க. நம்ம 6லேருந்து 10th வரைக்கும் படிச்சிருப்போம். இந்த மணி விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், இருமடி ஆகுபெயர், இருபெருட்ட ஆகுபெயர்லாம் இல்லை. ஆனால் இது 12th புக்கில் இருக்குது. அதனால் இன்றைக்கி அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ கிளாஸ்க்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஓமை ஆகுபெயர். ஓமை ஆகுபெயர் அப்படின்னா என்னப்பா? ஓமை ஆகுபெயர் ஏற்கனவே நமக்கு தெரியும். ஊமை பேர் என்ன சொல்லுவோம்? அதோட தொடர்புடைய ஊமேயத்தை குறித்து வந்துச்சுன்னா அது பேர் ஊமை ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஊமை பேர் அதோட தொடர்புடைய மேயத்தை குறித்து வந்துச்சுன்னா அதான் ஊமை ஆகுபெயர். ஊமை ஆகுபெயர் உவமை, உருவகம் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஊமைன்னு ஒன்று இருக்கும், ஓமேயம்னு ஒன்று இருக்கும், ஆனம் ஒன்று இருக்கும். அதன் அடிப்படையில் ஊமை ஆகுபெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, உவமை பெயர் அதனோடு தொடர்புடைய உவமேயத்தை குறித்து வந்தால் அது ஊமை ஆகுபெயர் எனப்படும் பண்ணுறாங்க. ஊமை பெயர் அதோடு தொடர்புடைய உவமேயத்தை குறித்து வந்தால் அதான் ஊமை ஆகுபெயர். இந்த ஆகுபெயரை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரொம்பலாம் படிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த ஆகுபெயரை பொறுத்தவரை நம்ம என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னீங்கன்னா, என்ன ஆகுபெயர், அதோட எடுத்துக்காட்டு என்னது, இது ரெண்டையும் நல்லா தெளிவாக படிக்கணும். சரியா? அப்போ தானிய ஆகுபெயர், பொருளாக பெயர், எண்ணலாக பெயர், இடவாக பெயர், நிறைய ஆகுபெயர் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இதில் படிக்க வேண்டியது ஊமையாக பெயர்னு என்னது, அதோட எடுத்துக்காட்டு என்னது. ஃபஸ்ட்டு என்ன அதோட எடுத்துக்காட்டு, என்ன அதோட எடுத்துக்காட்டு, என்ன அதோட எடுத்துக்காட்டு. நம்ம இதை படிச்சிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது 2லேருந்து 3 கொஸ்டின் அடிச்சிடலாம் அந்த ஆகுபெயர்லேருந்து. சரிங்களா? பழைய புக்கு, புது புக்கு எல்லாத்தையும் தொகுத்து எழுதி வச்சுருங்க. நம்மளும் ஒரு வீடியோ போடுவோம், கொஸ்டினாக போடுவோம். அதாவது கொஸ்டினாக போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்ண மேலே நிறையா யூஸ் ஆகும். அதனால் ஆகுபெயர் டாபிக் கொஸ்டினாக போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்டனால இதை பற்றி பார்த்துருவோம். ஓமை ஆகுபெயர். ஓமை பெயர் அதனோடு தொடர்புடைய உவமேயத்தை குறித்து வந்தால் அது ஊமை ஆகுபெயர் எனப்படும் சொல்லிட்டாங்க. ஒரு ஓமை பெயர் அதோடு தொடர்புடைய இப்போ எடுத்து மலைகள் மோதின. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மலைகள் மோதின. ஆகுபெயர் என்னது? ஃபஸ்ட்டு இன்னொன்றுக்கு ஆகி வர்றது, அதை டைரெக்டாக சொல்லக்கூடாது. இப்போ எண்ணளவை எடுத்த பெயர்னா 2 பழம் கூடுன்னு சொல்லக்கூடாது, 2 கூடுன்னு தான் சொல்லணும். இப்போ கடைக்கு போகிறோம் அப்படின்னா 5 கிலோ பருப்பு கூடுன்னு சொல்லக்கூடாது, 5 கிலோ கூடுன்னு தான் சொல்லணும். அதை வெளிப்படையாக நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. அந்த பருப்பு, இந்த பழம் இதெல்லாம் கொண்டு வந்து இன்னொன்று ஆகி வந்திருக்கும். அப்போ இங்கே மலைகள் மோதினன்னு இருக்குது. இப்போ மலையாக மோதி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்காது. ஆகுபெயருக்கு மலைகள் மோதின அப்படின்னா மலைகள் மோதி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏதோ ஒன்றுக்கு ஆகி வந்திருக்கு, அதனால இது மலைகள் மோதின. இப்போ ஊமை ஆகுபெயர் அப்படின்னா எடுத்துக்காட்டுன்னா மலைகள் மோதி. இதை மனப்பாடம் பண்ணிடணும். இது எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே பார்ப்போம். மலைகள் என்பது இடப்பெயர். மலைன்ற என்னன்னா ஒரு இடப்பெயர். மலைன்றோம் ஒரு இடப்பெயர். அப்போ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மலைன்றது அந்த இடத்தை குறிக்காமல், இந்த மலை என்ன பண்ணுது, இங்கே இருக்க இடத்தையும் குறிக்காமல் இங்கே இருக்க மக்களையும் குறிக்கலை. இது என்ன பண்ணுதுன்னா, இங்கே இருக்க இடத்தையும் குறிக்கலை, இங்கே இருக்க மக்களையும் குறிக்கலை. அதுக்கு பொழுது என்னன்னா, மலை போன்ற வலிமை மிக்க வீரர்களை குறிப்பதால் அது ஊமையாக பேர் அப்படின்றாங்க. இப்போ ஊமைப்படுத்துகிறாங்களா? மலை போன்ற, இதுதான் அந்த பாயிண்ட் முக்கியம். மலை போன்ற வலிமை மிக்க வீரர்களை குறிப்பதால் இது ஊமையாக பேர் அப்படின்றாங்க. இப்போ புரியுதா? ஊமையாக பேர் அப்படின்ற என்னென்னா, ஒரு ஊமையை சொல்லணும். நீ அங்கே பார்த்துருப்பீங்க, கயல் விழி, கயல் போன்ற விழி அப்படின்வாங்க. அடுத்து அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஊமையெல்லாம் நிறையா பார்த்துருக்கீங்க. பவள என்ன சொல்ல தரல, கயல் விழி, இது நெத்தி, நிழல் நெற்றி, நிலவு போன்ற முகம், நிலவு போன்ற முகம், இந்த மாதிரி ஊமையெல்லாம் பிடிச்சிருப்போம். அப்போ இந்த இடத்துல இந்த மலைகள், இந்த எடுத்துக்காட்டில் மலைகள் தோன்றின, மலைகள் மோதின அப்படின்றது மலையை குறிச்சிச்சுன்னா அது ஆகுபெயரே இல்லை. இங்கே இருக்க மலை எதை குறிக்குது? இடத்தையும் குறிக்கல, மக்களையும் குறிக்கல. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அங்கே வாழ்கிற வீரர்களை குறிக்கிறாங்க. அந்த வாழ்கிற வீரர்களை குறிக்கிறனால அது எப்படின்னா, மலை போன்ற வலிமை மிக்க வீரர்களை குறிப்பதால் இது ஊமை ஆகுபெயர் எனப்படும். அவ்வளோ முடிஞ்சு. மலைன்றத ஊமையும், வீரர்கள் ஊமையும் காட்டுக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுன்னா, ஊமையாக பேர் என்னன்னா அதை எடுத்துக்காட்டு நம்ம வச்சுக்கணும்.
மலைகள் மோதின அப்படின்றனா ஆகு பேர். அது என்ன ஆகு பேர்னா ஊமை ஆகு பேர். யாரை குறிக்குதுன்னா வீரர்களை குறிக்கிறது. யாரை குறிக்கலை அப்படின்னா இடத்தையும் குறிக்கல, மக்களையும் குறிக்கல. டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்குங்க. ஊமை பெயர் அதனோடு தொடர்புடைய மலைகள் மோதின மலைகள் அப்படின்றது அதனோடு தொடர்புடைய ஊமையம்ன்றது வீரர்கள். ஊமையத்தை குறித்து வந்தால் அது ஊமையாகு பெயர். ஊமைன்றது மலை, ஊமையம்ன்றது வீரர்கள். மலைகள் மோதினம்னா மலை போன்ற வீரத்தை உடைய வீரர்கள் மோதியதனால் அது ஊமையாக பேர் ஆயிற்று. அதான் ஊமையாக பேர். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது நல்லா படிச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு, இந்த எடுத்துக்காட்டு முக்கியம். மலைகள் மோதின. அடுத்து என்ன எடுத்துக்காட்டு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து இருமடி ஆகு பெயர். அப்படின்னா அது இருமடி ஆகு பெயர். ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சொல், ஏன்னா ஒரே ஒரு சொல் வந்து இரண்டு நிலையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருள்களுக்கு, ஒரு சொல் இரண்டு நிலையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது இருமடி ஆகு பெயர். அப்போனா என்னென்னா இருமடி ஆகு பெயர்னா 2 தடவை வரணும். எப்படி 2 தடவை வரணும்? ஒரே சொல்லாக இருக்கணும். ஒரு சொல் வந்து 2 தடவை வரணும். ஆனால் எப்படி இருக்கணும்? ஒன்றே சேர்ந்து வரணும். ஒன்றே சேர்ந்து வந்தால் தான் அது வந்து இருமடி ஆகு பெயர். நல்லா வச்சுங்க. இருமடி ஆகு பெயர். ஒரு சொல் 2 தடவை வரணும். 2 தடவை வர மேலே அதை தொடர்ந்து வந்துக்கணும். ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு வந்துச்சுன்னா இருமடி ஆகு பெயர். இது 2க்கு மேலே வந்துச்சுன்னா மும்மடி ஆகு பேர்னு சொல்லலாம். 2க்கு மேலே வந்துச்சுன்னா என்ன, மும்மடி ஆகு பேர்னு சொல்லலாம். 4 மடி ஆகு பேருன்னு 4 மடி ஆகு பேருன்னு சொல்லலாம். நம்ம இதை மட்டும் பார்த்துங்க. ஒரு சொல் 2 நிலையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது இருமடி ஆகு பேர் என்பர். அவ்வாறு 2க்கும் மேற்பட்ட நிலைகளில் வரும்பொழுது மும்மடி ஆகு பேர், 4 மடி ஆகு பேர் என்று பெயர். சரி, இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். புலி காய்த்தது. எடுத்துக்காட்டு என்னது? புலி காய்த்தது. அப்படின்னா புலி காய்த்தது அப்படின்னா புலி காய்க்குமா? புளின்றது ஒரு சுவை உடையது, ரைட்டு. புளிப்பு சுவை அப்படின்றத புளி. காய்த்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ரெண்டு இருக்கும். நம்ம இருமடி ஆக பேர் என்னது? ஒரு சொல் வந்து 2 தடவை வந்துச்சுன்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய 2 தடவை வந்துச்சுன்னா அதான் இருமடி ஆக பேர். இங்கே புளி காய்த்தது. புளி காய்க்குமா? புளி காய்க்காது. அப்புறம் என்ன காய்க்கும்? மரம் தான் காய்க்கும். சரி, அப்படின்னா மரம் காய்க்கும். அப்புறம் அந்த மரத்துலேருந்து காய்க்கிற பழம் எப்படி இருக்கும்? புளிக்கும். அவ்வளோ 2 முடிஞ்சா. புளி காய்த்தது. புளி காய்க்குமா? புளி காய்க்காது. என்ன காய்க்கும்? மரம் காய்க்கும். மரம் காய்ச்சனால மரத்தில் என்ன வரும்? ஒரு பழம் வரும். அந்த பழம் வந்து புளிச்சது. அப்போனா 2க்கு தான் சொல்கிறனால இது வந்து இருமடி ஆகு பெயர். ஃபஸ்ட்டு என்னென்னா வச்சுக்கோங்க, இருமடி ஆகு பேர் என்னன்னா பார்த்துக்குங்க. ஒரு சொல் 2 நிலையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருள்களுக்கு ஆகி வருவது இருமடி ஆகு பேர் என்பர். இவ்வாறு 2க்கும் மேற்பட்ட நிலைகளில் வரும்பொழுது மும்மடி ஆகு பெயர், 4 மணி ஆகு பெயர் என்பர். எடுத்துக்காட்டு, புலி காய்த்தது. புலி காய்க்குமா? காய்த்தது அப்படின்னா அது காய்ச்சி தொங்குறது. புளியாக காய்ச்சி தொங்கும்? அங்கே இருக்க பழம்தான் காய்ச்சி தொங்கும். அந்த பழம்தான் காய்ச்சி, அந்த பழம் எதில் காய்ச்சி தொங்கும்? மரத்தில் தான் காய்ச்சி தொங்கும் அப்படின்றது. இப்போ விளக்கம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு தேவை எடுத்துக்காட்டு. இருமடி ஆக பேர்னா புலி காய்த்தது. இப்போ நம்ம இதை வச்சு இந்த விளக்கத்தை வச்சோம்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். நம்ம புலி என்பது ஒரு சுவையின் பெயர். புலினானது ஒரு சுவை. இச்சுவை பெயர் முதலில் பழத்தை குறிக்கும். ஃபஸ்ட்டு எதுனா புலி காய்த்தது. புளிய மரம், புளியும் பில்லு காய்ச்சி தொங்குன்னு சொல்லுவோம். புளிய மரத்தை பார்த்தோம்னா புளி காய்ச்சி தொங்குதாண்டுவோம். பார்த்துருக்கீங்களா? மரத்தில் தான் பழம் காய்ச்சிது, ஆப்பிள் காய்ச்சி தொங்குது, கொய்யா காய்ச்சி தொங்குதுன்றோம். இப்படி தான் நான் வச்சுக்கோங்க. கொய்யா காய்ச்சி தொங்குது, கொய்யா காய்த்தது அப்படின்னா கொய்யான்றது பழம். அந்த மணி தான் இது. புளி காய்ச்சுன்னா அந்த புளி காய்க்குது. அந்த புளின்றது வந்து ஒரு சுவையை சொல்லுது. இது ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா பழத்துக்கு வருது. இச்சுவை பெயரின் முதலில் பழத்தை குறித்து வழங்கியது. ஃபஸ்ட்டு என்னென்னா பழத்தை சொல்லுது, புளி காய்ச்சி தொங்குது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா புளி என்பது பழத்தை குறிக்கவில்லை. ஏனெனில் பழம் காய்க்காது, மரம்தான் காய்க்கும். ஏனெனில் பழம் காய்க்காது, மரமே காய்க்கும். 2ஆம் நிலையில் புளிப்பு சுவையுடைய பழத்தை தரும் மரத்தை இத்தொடரில் குறித்து வந்துள்ளது. புரியுதா? நான் வச்சுங்க. புளி காய்த்தது ஃபஸ்ட்டு வந்து சுவை உடையது, அதனால் பழத்தை குறிக்குது. 2வது அது தொடர்ந்து 2வது வரமில்லைன்னா பழம் எதில் காய்க்கும்? மரத்தில் தான் காய்க்கும். அதனால் புளி காய்ச்சி தொங்குறது வந்து மரத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு புளி பழத்திற்கு ஆகி பின்பு அப்பழத்தை உடைய மரத்திற்கு ஆகி வந்துள்ளதால் இது வந்து இருமடி ஆகு பேர் என்ற பெயர். இப்போ இருமடி ஆகு பேர் அப்படின்னா புளி காய்த்தது. இந்த மட்டும் நான் வச்சுங்க. புளி
புலி பழத்திற்கு ஆகி பின்பு அப்பழத்தை உடைய மரத்திற்கு ஆகி வந்துள்ளது. இதை நான் வச்சுக்கணும். அப்படின்னா ஆன்சர் புலி காய்த்தது அப்படின்னு இருந்துச்சுன்னா, புலி காய்த்தது அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது அது வந்து ஒரு இருமடி ஆகுபெயர். அப்படின்னா இருமடி ஆகுபெயர் என்னது? இப்போ எடுத்துக்காட்ட பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். ஒரு சொல், இந்த புலி காய்த்த ஒரு சொல் இரண்டு நிலையில், முதல் நிலை, இரண்டாம், ரெண்டு நிலையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது. ஃபஸ்ட்டு புளி காய்த்தது, அது ஒரு சுவை, அது பழம் காய்ச்சிருக்கு, பழம் காய்க்காது, பழம் எதில் காய்க்கும்? மரத்தில் தான் பழம் காய்க்கும். இந்த மாதிரி காய்ச்சி தொங்குது அப்படின்றதுனால இது வந்து இருமடி ஆகுபெயர். இது என்னென்னா இருபெயரொட்டு ஆகுபெயர். இருபெயரொட்டு ஆகுபெயர் அப்படின்னா இருபெயரொட்டு ஆகுபெயர். இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா சிறப்பு சொல்லு முன்னாடியும் பொது சொல் வந்து பின்னாடி இருந்து ஒரே பொருளை குறைச்சிச்சு அப்படின்னா அதான் என்னென்னா இருபெயரொட்டு பண்பு தொகை. இதான் டிஎன்பிசி கொஸ்டின். இருபெயரொட்டு பண்பு தொகை என்றால் என்னென்னு கேட்டு இருபெயரொட்டு பண்பு தொகையை வந்து கொடுத்துட்டு கூட்டில் கேட்டுருவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு என்னென்னா ரீசன், நமக்கு வந்து இலக்கணம் தான் முக்கியமாக கொண்டு வந்தனால நம்ம இலக்கணத்தை ஃபுல்லாக இறங்கி படிக்கணும். நமக்கு அந்த மனப்பாடம் பண்ணுற பகுதி இலக்கியம்லாம் குறைச்சிட்டாங்க, இந்த இலக்கணம் தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்னா இதனால் நீங்கள் தெளிவாக இறங்கி படித்தா தான் நீ போகிற காலத்தில் நம்ம மார்க் எடுக்க முடியும். அடுத்து கூற்றுலாம் வைக்க வாய்ப்பு இருக்குது. நீ எடுத்துக்காட்டு படித்த காலம் போய் நீ போய் கூற்றுலாம் தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிடணும். நீ அடுத்த லெவலுக்கு வந்து டிஎன்பிசி கொஸ்டினை கொண்டு போயிடுவாங்க, இப்போயே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் படிக்கிறத தெளிவாக படிங்க, எடுத்துக்காட்டு நல்லா தெளிவாக மனப்பாடம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறையா டெஸ்ட்டு போடுங்க, டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். தினமும் டெஸ்ட்டோட அப்ரோச் வந்து நிறையா இருக்கணும். பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்கள், பழைய கொஸ்டின் இலக்கண பாட்டை பாருங்கள், பாட்டி எலிஜிபிலிட்டி கொஸ்டின் நிறையா பாருங்கள். 4 ஆப்ஷனை உட்காந்து நோட் பண்ணி படிங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின், நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்று தான், ஒரு டிஎன்பிசி கொஸ்டினை பார்க்குறதும் 1000 புத்தகத்தை படிக்கிறது ஒன்று தான். அந்த கொஸ்டின்லேருந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். நம்ம கொஸ்டின் தான் நமக்கு நிறையா கற்றுக் கொடுக்கும். அதனால் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டினை எலிமினேட் பண்ணிங்கன்னா டிஎன்பிசி உங்களை எலிமினேட் பண்ணிடும். எப்படினாச்சும் 1 மார்க் 2 மார்க்காக சர்வீஸ் போயிடும். நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும்னா ப்ளஸ் உங்களோட படிப்பு, ரெண்டாவது உங்களோட டிஎன்பிசி ஸ்டடீஸ், டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டினை ஸ்டடி பண்ணி அனலைட் பண்ணணும். இப்படிலாம் வருதா என்னன்னு சொல்லிட்டு சரி போங்க. இப்போ இருபெயரொட்டு பண்பு தொகை நாமன்னா ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த இருபெயரொட்டு பண்பு தொகையில் ஃபஸ்ட்டு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஃபஸ்ட்டு சிறப்பு பெயர் வரும், பின்னாடி வந்து பொது பெயர் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, வாழை மரம் கொடுத்துருக்காங்களா, இது மரம்ன்றனாது பொது பேர், அது பின்னாடி வந்துடும். வாழைன்றது வந்து சிறப்பு பேர், ஆனால் ரெண்டுமே நான் அது மரத்தை தான் குறிக்கும், வாழை மரம். இப்படி ரெண்டுமே சொல்லிட்டு ஒரே பொருளை குறிச்சுன்னா அதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. சரி ரைட்டு. அப்படின்னா இருபெயரொட்டு ஆகுபெயர் அப்படின்னா என்னது? இருபெயரொட்டு ஆகுபெயர். இப்போ இருபெயரொட்டு பண்பு தொகை என்ன சொன்னோம்? வாழை மரம் சொல்லிட்டோம். இருபெயரொட்டு பண்பு தொகைன்னா என்ன சொல்லிட்டோம்? வாழை மரம் சொல்லியாச்சு. இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுக்குறாங்க? வகர கிளவின்னு கொடுக்குறாங்க. வகர கிளவி, நம்மளை வகர கிளவி. கிளவி அப்படின்னா சொல்லு, மொழி, பதம்னு தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. ஆனால் கிளவிக்கு பேர் என்னன்னா சொல்லு. இந்த வகர அப்படின்றது சொல், வகர சொல், மகர சொல், டகர சொல், தகர சொல், நகர சொல் இப்படிலாம் படிச்சிருங்க. மகரம், தகரம், டகரம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி வகரம்ன்றது ஒரு சொல். அப்படின்னா கிளவின்னு சொல்லு வந்துருச்சு. இந்த வகரம்ன்றது சிறப்பு பேர். இதென்ன, இதுவும் இருபெயரொட்டு பண்பு தொகையால் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே தான் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வகர சொல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வா வா, வி வி, வி ஊ, வே வே, வை ஓவோ, வவ் இது எல்லாத்தையுமே குறிக்காமல் வெறும் வாவை மட்டும் குறித்து வந்திருக்கு அப்படின்றாங்க. வெறும் வான்ற எழுத்தை மட்டும் குறித்து வந்தனால இது வந்து இருபெயரொட்டு ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. புரியுதா? இப்போ இந்த இதை பார்த்தோம்னா கொஞ்சம் புரிஞ்சிடும். வகர கிளவி, கிளவின்றது ஒரு சொல், வகரம்ன்றது ஒரு சொல். ஆனால் வகரம்ன்றது வந்து என்னென்னா வா வா, வி வி, வி வி, ஊ ஊ, வே வே, வவ் அந்த ஃபுல் வார்த்தையும் குறிக்காமல் எதை மட்டும் குறிக்குது? அந்த வான்ற சொல்ல மட்டும் குறிக்கிறனால இது இருபெயரொட்டு ஆகுபெயர் அப்படின்றாங்க. இப்போ கீழே மேலே டெஃபினேஷன் பார்த்தோம்னா புரிஞ்சிடும். சரியா? இருபெயரொட்டு ஆகுபெயர், இருபெயரொட்டு பண்பு தொகை. வாழை மரம் சிறப்பு பெயர், பொது பெயர், ஒரே பொருள். வகர கிளவி, கிளவி என்பது சொல்லு, வகரத்துக்குன்றது பொருள் வந்து சொல்லுதான் வகர கிளவி. வகரம்ன்ற சிறப்பு சொல்லு, கிளவி என்பது பொது சொல்லு. இப்படி இருந்தால் அது என்னென்னா இருபெயரொட்டு பண்பு தொகை. ஆனால் ஆகுபெயர்ன்ற பொருளுக்கு என்னென்னா வகர சொல்லை குறிக்காமல் வா என்னும் எழுத்தை மட்டும் குறித்து வந்துள்ளது. வகர சொல்லை குறிக்காமல் என்ன பண்ணுது? வான்ற எழுத்தை மட்டும் தான் குறிக்குது. வகர சொல் எல்லாத்தையுமே குறிக்கல, வான்ற எழுத்தை மட்டும் சொல்கிறனால இது வந்து என்னென்னா இருபெயரொட்டு ஆகுபெயர். புரியுதா? ஃபஸ்ட்டு இதை இருமடி ஆகுபெயர் அப்படின்னா புலி காய்த்தது நான் வச்சுக்கணும். அப்படியே மனப்பாடம் பண்ணணும். புலி காய்த்தது, புளின்ற சுவை பழத்தில் வந்து புளிக்கும். அந்த பழம் எதில் காய்க்கும்? மரத்தில் தான் காய்க்கும். அதனால அது வந்து இருமடி ஆகுபெயர்.
இந்த இருபெயரட்டு ஆகுபெயர் அப்படின்ற தெரியும்ல, சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் இருக்கும். இந்த சிறப்பு பெயருக்கு வகரமும் கிளவின்றது பொது பெயராக இருக்கும், சொல்லு கிளவின்றது பொது பெயராக இருக்கும். இது வகரம் ஃபுல்லாத்தையும் குறிக்காமல் இந்த வான்ற எழுத்தை மட்டும் குறித்து வந்தனால இது இருபெயரட்டு ஆகுபெயர். அடுத்து அடையெடுத்த வாகுபெயர். அடையெடுத்த கருவி ஆகுபெயர்னு ஒன்று படிச்சிருக்கோம். திருவள்ளுவர் நான் இருக்கா திருக்குறள், திரு என்னும் அடைமொழி பெற்று திருக்குறள் அப்படின்னு சொல்லி அடையெடுத்த கருவி ஆகுபெயர் பார்த்துருக்கோம். இப்போ அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னு என்னென்னா ஒன்றும் இல்லை, டெஃபினிஷனை பாருங்கள், எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அடையெடுத்த பெயர்கள், சரியா, அடையெடுத்த பெயர்கள், ஒரு அடையெடுத்த பெயர்கள் தம்மோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறித்து வருவது அடையெடுத்த ஆகுபெயர் எனப்படும். அடையெடுத்த பெயர்கள் தம்மோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறித்து வருவது அடையெடுத்த ஆகுபெயர் எனப்படும். இந்த டெஃபினிஷனை பார்த்துக்கோங்க. தம்மோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறித்து வர்றது, வேறு பொருளை குறித்து வர்றது தான் என்னதுன்னா அடையெடுத்த ஆகுபெயர் டெஃபினிஷன். வெற்றிலை நட்டான், இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். எதில் பார்த்துருப்போம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எதில் பார்த்துருப்போம். இந்த வெற்றிலை நட்டான் அப்படின்றது ஏற்கனவே என்ன ஆகுபெயர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதோட விளக்கம் சொல்கிறேன். இப்போ வெற்றிலை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா வெறுமை கூட்டல் இலைன்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த ரெண்டு சொல்லோட கூற்று தான் அந்த வெற்றிலை. வெறுமை கூட்டல் இலை, என்னது வெறுமை கூட்டல், வெறும் ஒன்றுமே இல்லை, இலை, வெறும் இலை தான் இருக்குது, சரியா. ஒரு கொடி போகுதுன்னா அந்த வெறும் இலை தான் போகுது, அதனால இது வெறுமை கூட்டல் இலை. இந்த வெறும் இலை மட்டும் அக்கொடியில் பயன்படுவதால் அந்த வெற்றிலை என்ன யூஸ் ஆகும், அந்த இலை மட்டும் தான் பயன்படும். அந்த வெற்றிலை நம்ம தான் நின்றோம். அந்த வெறும் இலை மட்டும் அக்கொடியில் பயன்படுவதால் அக்கொடியோட இலை வெறுமை இலை என அழைக்கப்பட்டு வெற்றிலை ஆனது அப்படின்றாங்க. வெறுமை இலை அக்கொடியில் வேறு எதுவுமே பயன்படலை, அந்த இலை மட்டும்தான் பயன்படுது, அதுக்காண்டி என்னென்னா அதுக்கு வெறுமை இலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வெறுமை என்பது இலைக்கு அடைமொழியாகும். சரி, இலையோட அடைமொழி, இலைக்கு அடைமொழி வெறுமை, ஒன்றும் இல்லை, அந்த இலை மட்டும்தான், வெறும் இலை மட்டும்தான் பயன்படும் அப்படின்றதுனால இந்த இலைக்கு அடைமொழி வர்றது வெறுமை. இந்த இலைக்கு அடைக்குரிய பொருள் இலை என்பது அடைக்குரிய பொருளாகும். ரெண்டு அடைன்னு ஒன்று இருக்குது, பொருள்னு ஒன்று இருக்குது. அடைன்றது வெறுமை, பொருள்ன்றது இலை, சரிங்களா. அடைன்றது வெறுமை, பொருள்ன்றது இலை, அதான் அந்த சினம்னு சொல்கிற அந்த உறுப்பு, அந்த இலையை சொல்கிறது. இங்கே தான் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அடையெடுத்த பெயர்கள் தம்மோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறிப்பது. அடையெடுத்த பெயர்கள் தம்மோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருள், அந்த இலையை குறிப்பது அடையெடுத்த ஆகுபெயர். இப்போ வெறுமை என்பது இலைக்கு அடையாளம், இலை என்பது அடைக்குரிய பொருளாகும். இலை நட்டான் என்று கூறினால், வெறும் நம்ம இலை நட்டான் என்று கூறினால் அது வெற்றிலையை குறிக்காது. வெற்றிலையை கூறினால் அது வெற்றிலை கொடியை நட்டான் என பொருள் தராது, சரியா. வெறும் இலையை நட்டுக்கான எதை வேணா நட்டுக்கலாம், ஆனால் அந்த இலைக்குரிய அடையான வெறுமையை சேர்த்து, அந்த வெறுமைன்ற அடையை சேர்த்து அதில் நம்ம வெற்றிலை நட்டான் என்று என்ன சொன்னோம்னா அது அந்த வெறுமைன்ற அடையும் அந்த சினை அந்த இலையும் சேர்ந்து அதன் முழு பொருளுக்கு ஆகி வந்துடும். புரியுதா? வெறும் இலை நட்டான் அப்படின்னா வெற்றிலை நட்டான் வராது, ஆனால் அந்த அடையோடு சேர்ந்து அந்த சினையும் ஆகி வரனால இது என்னென்னா வெற்றிலை நட்டான் ஆகிடுது. அதனால் இது என்னென்னா அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் படிக்கணும், ஏற்கனவே சொல்லியாச்சு. அடையெடுத்த பெயர்கள், அந்த வெறுமை அப்படின்ற அடையெடுத்த பெயர் தம்மோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை, தம்மோடு தொடர்புடைய அந்த வெறு இலை தொடர்புடைய வேறு ஒரு சினையை உறுப்பை அடையெடுத்து ஒரு பொருளை குறித்து வருவது அடையெடுத்த ஆகுபெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு வெற்றிலை நட்டான், நான் வச்சுங்க வெற்றிலை நட்டான். விளக்கம், வெறுமை இலைன்னு வராது, ஏன்னா அந்த இலையை தவிர வேறு எதுவுமே அந்த இதில் பயன்படுத்தாதனால அந்த அடையை வச்சு வரனால இது வெறுமை இலைன்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்மது இதுதான் கொண்டுட்டாங்க. விட்ட வாகுபெயர் விடாத ஆகுபெயர். விட்ட வாகுபெயர் விடாத ஆகுபெயர் ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம படிக்காமல் போயிட்டதுனால. விட்ட ஆகுபெயர் விடாத ஆகுபெயர் இது வரைக்கும் நம்ம இதை நம்ம 12th புக்கில் இருந்துச்சு, சரி பிரச்சனை இல்லை, இன்னி படிச்சுருவோம். விட்ட ஆகுபெயர் ஒன்றும் இல்லை. விட்ட ஆகுபெயர் அப்படின்னா என்னென்னா இதை மட்டும் நான் வச்சுக்கணும். சென்னை வளர்கிறது, ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம இடவாகு பெயர் பார்த்துருப்போம், இடவாகு பெயர் காலவாகு பெயர், அதே தான், அது அப்படி நான் வச்சுக்கணும். சென்னை வளர்கிறது, சென்னை வளருமா? அங்கே யார் இருப்பா? அங்கே இருக்க மக்கள் தான் வளருவாங்க.
ஓகேவா? அங்கே யார் வளருவா? அங்கே இருக்க மக்கள் தான் வளருவாங்க. அப்போ இந்த சென்னையை விட்டுட்டு அங்கே இருக்க மக்களை சொல்கிறனால இது வந்து விட்ட வாகுபெயர். புரியுதா? அங்கே இருக்க சென்னையை விட்டுட்டு யாரை எதுக்கு ஆகி வருது? மக்களை ஆகி வரனால, அங்கே இருக்க மக்கள் ஆகி வரனால இது வந்து விட்ட வாகுபெயர் அப்படின்னு அழைக்கப்படுது. விளக்கம் பார்த்தா கொஞ்சம் புரியும். சென்னை என்னும் இடப்பெயர் தனக்குரிய இடத்தை குறிப்பதை விட்டுவிட்டு தன்னிடத்தில் வாழும் மக்களை குறிக்கிறது. இதனால் வந்து இது விட்ட வாகுபெயர். அடுத்து விடாத ஆகுபெயர். எடுத்துக்காட்டு இனிப்பு தின்றான். எடுத்துக்காட்டானது இனிப்பு தின்றான். சரியா? இப்போது ஒரு சின்ன ஷார்ட்கட் எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, நம்ம எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இனிப்பை தின்னுக்கிட்டே விடாமல் இனிப்பை தின்னுக்கிட்டே இருக்கேன்னு நான் வச்சுக்கணும். அடுத்த தடவை எக்ஸாமில் கேட்கும்போது இந்த ஷார்ட்கட் மட்டும் நான் வந்துச்சுன்னா போட்டுடலாம். இனிப்பை தின்றியா, புளிப்பை தின்றியா, விடாமல் இனிப்பை தின்னுக்கிட்டே இருக்கேன்னு நான் வச்சுக்கோங்க. விடாத ஆகுபெயர்னா இனிப்பு தின்றான். இப்போ எதுக்கு பார்ப்போம். இப்போ வந்து இனிப்புன்ற என்னது? ஒரு சுவை பெயர். இப்போ இனிப்புன்ற என்னது? ஒரு சுவை, ஒரு இனிமையான சுவையை குறிக்கும். இப்போ தின்றான். இப்போ அவன் என்ன தின்னுவான்? இந்த இனிப்புன்ற சுவையை குறிக்காமல் அங்கே இருக்க தீன் பண்ணத்தை குறிக்கும். நம்ம தின்றது ஒரு கேக்கோ தின்றானோ, ஒரு சாக்லேட்டு தின்றனோ, ஒரு ஏதாவது இனிப்பு சம்மந்தமான பொருளை தின்றோமோ, அந்த இனிப்பு சுவையை குறிக்காமல் அந்த தீன் பண்ணத்தை குறிக்கிறனால இது வந்து விடாத ஆகுபெயர். இது மட்டும். இனிப்பு என்னும் சுவையை குறித்த சொல். இனிப்பு என்பது சுவையை குறித்த சொல். தனக்குரிய இனிமை பொருளை விட்டுவிடாமல் இது நான் வச்சுங்க. தனக்குரிய இனிமை பொருளை விட்டுவிடாமல் அச்சுவையுடைய தின்படத்தை குறிப்பதால் இது வந்து என்னென்னா, இது பேர் என்னது அப்படின்னா விடாத ஆகுபெயர். ஓகேவா? நான் வச்சுங்க. இப்போ எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துக்குறோம், மனப்பாடம் பண்ணிங்க. ஊமை ஆகுபெயர் அப்படின்னு என்ன எடுத்துக்காட்டு நீங்களே சொல்லுங்கள். மலைகள் மோதாது, மலை போன்ற வீரத்தையுடைய வீரர்கள் மோதிருப்பாங்க. ஊமை ஆகுபெயர். இருமடி ஆகுபெயர் என்ன சொன்னோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரெண்டு நிலையில் ஒன்றோடு தொடர்புடைந்து ஒரே பொருளுக்கு ஆகி வந்துச்சுன்னா, ஒன்று தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வந்துச்சுன்னா அது வந்து இருமடி ஆகுபெயர்கள். புலி காய்க்காது, என்னது? மரம் தான் காய்க்கும். அந்த மரத்தில் காய்க்கிற பழம் எப்படி இருக்கும்? புளிப்பாக இருக்கும். அப்படின்னா 2 ஆகுபெயர். புலி காய்த்தது. அடுத்து வந்து இருபெயரட்டு பண்பு தொகை. வகர கிளவின்றது சொல்லு, வகரம்ன்ற ஒரு சொல்லு. ஆனால் அங்கே இருக்க வகரத்தை எல்லாத்தையும் குறிக்காமல் வா என்ற எழுத்தை மட்டும் குறித்து வந்தனால இது வந்து இருபெயரட்டு ஆகுபெயர். அடுத்து அடையெடுத்த ஆகுபெயர்னால் ஒரு அடை வந்து ஒரு சினைக்கு ஆகி வந்துச்சுன்னா அது வந்து அடையெடுத்த ஆகுபெயர். வெற்றிலை நட்டான்னா வெறு இலை தான். அந்த வெறு இலையால் மட்டும்தான் அங்கே இருக்க இலை மட்டும்தான் பயன், வேறு எதுக்குமே அங்கே பயன் இல்லை. அதனால் வெறு இலை. ஒரு அடை வந்து ஒரு சினைக்கு ஆகி வந்துருச்சு அப்படின்னா, ஒரு அடை வந்து ஒரு பொருளுக்கு ஆகி வந்துச்சுன்னா அது வந்து அடையெடுத்த ஆகுபெயர். அடுத்து பார்த்தோம்னா விட்ட வாகுபெயர். சென்னையை விட்டுட்டு மக்களை சொல்கிறது. சென்னை வளர்ந்தது, தஞ்சை வளர்கிறது, தஞ்சை வந்தது, சென்னை வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து விட்ட வாகுபெயர். அடுத்து விடாத ஆகுபெயர். இனிப்பு தின்றான். விளக்கம் இனிப்பு தின்றான்னு போட்டுச்சு. சரி, இப்போ வந்து அந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துருவோம். அந்த கொஸ்டினில் இப்போ நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு கமெண்டில் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொடுத்துருக்காங்க. பொறுத்துக. புலி நட்டான், கார் அறுத்தான், அறுபதம் முரளும், மக்கட்சுட்டு என்மனார் புலவர். மும்மடி ஆகுபெயர், இருபெயரட்டு ஆகுபெயர், இருமடி ஆகுபெயர், அடையெடுத்த ஆகுபெயர். மும்மடி ஆகுபெயர், இருபெயரட்டு ஆகுபெயர், இருமடி ஆகுபெயர், அடையெடுத்த ஆகுபெயர். அடுத்து என்னென்னா விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், எண்ணளவே ஆகுபெயர், காரியாகுபெயர். கால் வலிக்கின்றது, என் பிழைப்பு கெட்டது, புலி தின்றான் தஞ்சாவூர் வந்தது. இந்த ரெண்டையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இது என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்கள் டைப் பண்ணி கூட அனுப்பலாம். இதை பார்த்துட்டு ஆன்சர் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட ஆன்சரை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் அருண், மகிழன் சேனலிருந்து.